வந்து சொன்னதுலேருந்து பிரஜின் நடந்துக்கிற விதத்துலேருந்து சைக்கோ பிரஜின். ஆமாங்க, அவன் வந்து சீனியர் ரவுடி. இவன் வந்துட்டு யார்? பிரஜின் வந்து சீனியர் ரவுடி, இது ஜூனியர் ரவுடி வந்து எஃப்ஜே. இப்போ ஒரு எஃப்ஜே வெளில போயிட்டா கூட எஃப்ஜே அன்னைக்குமா இந்த வாரம் போயிருக்கணும், அவர் போகலை. ஏன்னா மக்களுக்கு வந்து ரவுடிசம் பிடிச்சிருக்குல்ல, ஸோ அதனால ஓட்டு போட்டு உள்ளே வச்சிருக்காங்க, எவ்வளோதான் அவனை பற்றி வெளியில் வந்தாலும். ஓகேவா? அப்போ வந்து துஷார் வெளில போயிட்டாரு, பிரவீன் வெளில போயிட்டார். ஆமாங்க, பிரவீனும் துஷாரும் வெளில போயிட்டாங்க. அப்போ ரம்யாவை சேவ் பண்ணுறதுக்காக பிரவீனை வெளில விட்டாங்க. அப்போ ரம்யாவை ஏன் சேவ் பண்ணணும்னா, ரம்யா வந்து கலகமுட்டி உள்ள, பிரவீனும் கலகமுட்டி தான். ஆனால் பிரவீன் வந்து நான் சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவருக்கு வேணும்னா பாரு பக்கம் பேசுவார், இல்லைனா வந்து இந்த சைட் கனி குரூப் ஆர்டர் எந்த சைடும் இல்லைன்னு அவர் ஆல்ரெடி ஹோட்டல் டாஸ்க்லேயே சொல்லியிருப்பாரு பிரியங்கா கிட்டன்னு சொல்லும்போது. ரம்யா அப்பட்டமா கனி குரூப்ல தான் இருந்தாங்க, அந்த ஹோட்டல் டாஸ்க்ல அப்பட்டமா மஞ்சரி கிட்டையும் பிரியங்கா கிட்டே ஒத்துருப்பாங்க. இப்போ ஹோட்டல் டாஸ்க்ல அந்த கனி குரூப்ல தான் இருந்தாங்கன்னு அவங்க ஒத்துக்கிற பட்சத்தில் இப்போ கனி குரூப் போட்டு அவங்களால வெளில வந்தாலும் அவங்களுக்கு கேம் இல்லை. அப்போ புதுசாக வந்திருக்க சாண்ட்ராக்கா கூட சேர்ந்துட்டா கேம் ஆடலன்னா ஆமத்து இவங்கெல்லாம் பாருக்கு அகேன்ஸ்டாக தான் ஒரு கேம் ஆடுறாங்க. ஓகே, பாரு கண்டென்ட்னு இவ்வளோ நாள் கேம் ஆடினாங்களா, இல்லை பாருவை பிடிக்கலன்னு கேம் ஆடினாங்களோ, எதுவாக வேணா இருக்கட்டும், ஆனால் பாரு மேலே தான் ஷோ போகுதுன்னு பிரியங்கா சொன்னதுக்கப்புறம் அந்த கேமை 2 ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஒன்று பாரு எதுக்காம கேம் ஆடி தன்னோட கேமை காப்பாற்றிக்கணும், எதுதான் வந்து நம்ம வெளில நெகட்டிவாக தெரியும் அப்படிங்கிறது, இல்லைன்னா பாரு கூட ஒத்து போயிட்டு ஒரு கேம் ஆடணும். பார்வை எதுக்கணும், ஆனால் அது வெளியில் தெரியாமல் எதுக்கணும், நம்ம வந்துட்டு நல்லவங்களா காட்டிக்கணும். மட்டும் வெளில தன்னை நல்லவங்களா காட்டிக்கணுன்றதுல எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல செஞ்சாலும் சரி, உள்ள பாலிடிக்ஸாக செஞ்சாலும் சரி, அதைத்தான் சாண்ட்ராவும் திவ்யாவும் பண்ணுறாங்க. சாண்ட்ரா நல்ல பிளேயர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் சாண்ட்ராக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை கொடுத்து உங்களுக்கு டாப் 5ல பிரஜனையும் கொண்டு வரணும், சாண்ட்ராவையும் கொண்டு வரணும், திவ்யாவையும் கொண்டு வரணும்ங்கிற விஷயத்துக்காக சாண்ட்ரா டாஸ்கில் நெகட்டிவாக வருவாங்க. ஆனால் அந்த டாஸ்கே நாங்கள் தான் கொடுத்தோன்னு ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. ஆனால் இந்த கேமை இப்படி தான் ஆடணுன்றதுல தெளிவாக புரிஞ்சு ஆடுறது பாரு. அவங்க நெகட்டிவாக போனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால தான் 4 வாரமாக 1 எபிசோடில் அவங்கள வந்து போட்டு கீழ்ச்சிங்க. அவங்கள ப்ரொமோவதின்னு சொல்கிற அளவுக்கு எல்லோ ப்ரொமோலையும் அவங்களே போட்டு உள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாம் நிறைய பேர் கண்டென்ட் கொடுத்தாங்க. உள்ள எஃப்ஜே அதிரி வந்து லவ் கண்டென்ட் ட்விட்டரில் அதில் தான் போச்சு. நீங்கள் அதை 1 ஹவரில் போடலை. சபரியும் நிறைய ப்ளே பண்ணியிருக்காரு, உள்ள நல்ல பார்வை பற்றி நிறைய பேசியிருக்காரு. அந்த ரம்யா குட்டி சாத்தான்னு சொன்னதுலேருந்து அவளை பேயின்னு சொன்னது நிறைய பேசியிருக்கு, ரைட்டா? ஆனால் பின்னாடி ஒன்று எல்லாமே பின்னாடி தான் கேம் ஆடி இருக்காங்க, பாருக்கு பின்னாடி ஆடி இருக்காங்க. அப்போது நீங்கள் பாருக்கு பின்னாடி யார் பேசினாங்களோ அதெல்லாம் 1 ஹவரில் போட்டிருந்தீங்கன்னா அவங்க முகத்திரை கிழிஞ்சிருக்கும். இன்றைக்குமே பிரஜின் வந்து பார்வை சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு தங்கச்சி எனக்கு இருந்தால் நான் விஷம் வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் நீங்கள் 1 ஹவரில் காட்ட மாட்டீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் 1 ஹவரில் முக்கியமான விஷயம் காட்டலை, ஆனால் அதோட விஷயங்களை மட்டும், அதோட கண்டினியூவேஷனை மட்டும் நீங்கள் காட்டினீங்க, என்ன நடந்ததுன்றதை ஆக்சுவலாக காட்டலை, ஓகேவா? இந்த இடத்துல அகைன் நீங்கள் பிரஜினியும் சாண்ட்ராவையும் தூக்கி வைக்க பார்க்குறீங்க. சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று கொடுத்து நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, பின்னாடி நான் நிற்கிறேன், உங்களுக்கு நாமினேஷன் பாஸும் கிடைக்கும், பேரும் நெகட்டிவாக போகாது. ஏன்னா அது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க். ஏன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் அப்படி தான் வந்து பண்ணாங்க, சீக்ரெட் டாஸ்க்னா அப்படி தான் ஆடணும் அப்படின்னு. அப்போ நான் உங்களுக்கு பிக் பாஸ்க்கு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் அதே சீக்ரெட்